வணக்கம். நான் சுரேஷ். என்னென்றால் இன்றைக்கு கிருஷ்ணாவின் இந்த ஒரு யூடியூபர்களோட வீடியோவில் பார்த்துருந்தோம். உண்மையில் உங்களுடைய தனிப்பட்ட என்னென்னா இந்த கிருஷ்ணாண்ட வீடியோவில் பார்த்துருந்தோம். அது என்ன யூடியூப்பில் தவறான கருத்துக்களை வெளிவர்றது அது கூடாது. ஆனால் ஒரு சில சொல்லுகள் சில தவறுதலாக நடந்திருந்தால் நீங்கள் அதுக்குத்தான் கிருஷ்ணா நம்பர் 3 டெலிஃபோன் நம்பர்கள் இருக்குது. நீங்கள் அதில் கால் பண்ணி நீங்கள் நல்லா செய்கிறீங்கள் அதை நீங்கள் அந்த சொன்ன வாழ்த்து ஒன்று புளி என்றால் அதை எடுத்து விடுங்கொண்டு கேட்கலாம். கேட்டாலும் இப்போ என்ன கிருஷ்ணா மாட்டேன்டா சொல்ல போகுது. நீங்கள் அதை விட்டுட்டு அந்த தனியாக ஒரு கட்டத்தை வெட்டி போடுறீங்க. வண்டினா அதான் அல்ல அந்த ஐஸ்வர்யான்னு கேட்டது அது என்ன கருத்துக்காக சொல்லப்படுது. அது ஒரு அவங்க வந்ததுக்கு ஒரு மாதிரியா அந்த ஒரு கோவத்தில் கதைச்சா. ஆனால் போகும்போது மன்னிப்புக்க நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக போய் பாருங்க. பார்க்காதவர்கள் அந்த எதிர்ப்பான ஆட்கள் அந்த அமலா கட்டத்தை வெட்டி போட்டுட்டு கதைச்சா வச்சு இன்றைக்கு அது பெரிய ஒரு இசுவாகி கொண்டிருக்கு. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா விளங்குமோ ஓகே. அந்த புள்ளையும் வீடியோவில் காட்டலை. அது அந்த புள்ள வீடியோவில் வரமாட்டேன்னு சொன்னது. ஆனால் அவருக்கு காட்டவும் இல்லை, ஆனால் போடவும் இல்லை. அது தாய் அவன் உத்தரவோடு இன்னும் ஒரு அக்கா கால் பண்ணி கேட்டுத்தான் அவர்கள் அந்த வீடியோ செய்கிறாரு. மற்ற என்னென்று பார்த்தால் இரவு சாமத்தில் போய் உள்ளிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. அது இதெல்லாம் காய்க்குது. எங்கேயா சாமத்தில் வீடியோ எடுக்கிறாங்களா? அந்த வீடியோவில் நாங்கள் வீட்டு வேலை முடிஞ்சிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தறியும். அவங்க வேலை முடிஞ்சு 5 மணி அந்த இதை சொல்லி கொண்டு அந்த அம்மாவை மேற்றி கொண்டு போய் செய்கிறாங்களா. 5 மணி 6 மணிக்கு வீடியோ. மழை நேரம் அது இருட்டாக தான் இருக்குது. நீங்கள் வாயில் வந்தபடி கதைச்சி ஒரு நல்லது செய்தது சரி. ஒரு பிள்ளையாண்டா அதை கால் பண்ணி கேட்குறாங்க. நீங்களும் ஒரு எல்லோரும் யூடியூப்பர் தானே, நீங்கள் அப்படி கேட்குறீங்க. இந்த இடம்பெயர் மக்கள் காசு அனுப்புறது. அப்போ நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்க. அந்த கடைசியில் ஏற்றி கொண்டு போய் முடியும் வரையும் அவன் கதைச்சி சிரித்து கொண்டு அந்த அம்மா சோகத்தில் மலையில் நனைஞ்சு கொண்டு இருக்கும்போது இதாகண்டா அவன் அன்பாக ஏற்றி கொண்டு போகும்போது தன்னோட தம்பியோ யோகா கதைக்கு அந்த அம்மா சிரிக்கிறான். அப்போ ஒரு சந்தோஷத்துக்கு அது கதைக்கப்பட்ட வீடியோ. அது இவ்வளவு காலம் இது ஒரு 5 மாதத்துக்கு முதல்ல எடுக்கப்பட்ட வீடியோவை நீங்கள் இன்றைக்கு எடுத்து ஒரு கோவக்காரர் எடுத்து அதை போட்டு வச்சு நீங்கள் எல்லாரும் அதை தூக்கி பிடிச்சி இதாக கதைச்சி வச்சு இன்றைக்கு வருது. இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த உதவிகள் போய் சேருது. அந்த உதவி போய் சேர்றது எல்லோரையும் நீங்களும் செய்யுங்க. ஆனால் அவங்க நேர்மையாக செய்கிறத துண்டு. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் காசு அனுப்பியிருக்கோம்னா அந்த காசு அனுப்பின துண்டு இல்லாட்டி என்ற பேர் போடாதீங்க கொண்டால் டெலிஃபோன் நம்பர் 3-4 நம்பர் சொல்லப்படுது. இப்போ அந்த 4 நம்பர்லேயும் வித்தியாசப்படும். ஒவ்வொரு டெலிஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்க போனால் அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாங்கள் கிருஷ்ணாக கதைக்கிறேன். ஒரு சில புல தச்சலாக ஒரு புள்ளி என்றால் அதை நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்லை. அதுக்குரிய விளக்கம் தருவாங்க. 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்குரிய விளக்கத்தை தருவாங்க. என்னென்ன விட்டாண்டால் காசு அனுப்பி உங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால் இந்நேரம் அனுப்பினு சொல்லி கேட்டால் அவங்க அதுக்குரிய அண்டைக்கு ஒரு அக்கா இன்னும் இது வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி தவறு வந்தது அந்த வீடியோவிலேயே சொல்கிறேன். அப்படி இப்போ அதை விளக்கப்படுத்தி இப்போ கொடுபடுது. அப்படி நேர்மையாக கடைப்பிடிக்கப்படுது. இந்நேரம் விழா போட்டது அது 2 கொடுக்குறோம். அது ஒரு யோக்கா ஒரு அம்மா மேரோட அக்கா மேர தங்கச்சி மேர கதைக்கிறது அது உண்டு சரி. அதில் 2 வருஷம் புளியன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் கால் பண்ணி ஓகே நீங்கள் நல்லா செய்கிறீங்க. ஆனால் இது அந்த தம்பியோ நீங்கள் கதைச்சி அந்த வீடியோ எடுத்து விடுங்க, தேவையில்லை அப்படி இல்லாதீங்கோ. அது பார்க்குறது அந்த பிள்ளைய கூடாது. அது இப்போ இன்றைக்கு எப்படி போய் நீங்கள் கொண்டு போய் முடிச்சிருக்கிறீங்க? நீங்கள் எப்படி போய் கதைச்சிருக்கிறீங்கன்றால் இன்றைக்கு அவன் இரவு வீடு பூந்து போய் ஒரு பொம்பளை பிள்ளைய வழியில் ரூமுக்கு ஒழிச்சு நிற்கிறது ஏதோண்டு கேட்டு அது அவங்களோட சேர்ந்து வந்தான். இன்னும் ஒரு அக்காவும் அதில் கூட்டி கொண்டு வந்தான். அக்காவும் நிற்கிற அவன் முகத்தை காட்டையில். இன்றைக்கு இப்படியெல்லாம் கதைச்சி கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கள். இன்றைக்கு இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த உதவிகள் போய் இன்றைக்கு நல்லா இருக்குதுகள். அவங்க யூடியூப்பர் ரன் பண்ணுற அதால் காசு வருதுன்னா அது ஒரு தொழில் மாதிரி தான். யூடியூப்பரால் காசு வராமல் செய்யலை. அதால் வராட்டி நாங்கள்லாம் இப்போ அனுப்பி உதவி செய்யலாம் அந்த காசு கொடுக்கும். அதில் சில உறவுகள்
சில உறவுகள் வந்து அன்பில் அனுப்புகிறாங்க, பார்சல் அனுப்பலாம் எனக்கு அதெல்லாம் பப்ளிக்காக காட்டுறாங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒவ்வொருத்த மேனஸ். நாங்கள் காட்டின சில காட்டாமல் இருக்கலாம், அவர்கள் காட்டுறதால உங்களுக்கு ஒரு புறாமத்தன்மை இருக்கலாம். அது நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு கொஞ்சத்தை உறவுகள் உங்களை பிடிச்ச உடனே தருவாங்க. அதுதான் மனிதருடைய வழக்கு. இனிமேலும் இப்படி அந்த கிருஷ்ணா பற்றி நீங்கள் கதைக்கிற நிப்பாட்டுங்கோ. உங்களுக்கு எதுவும் தனிப்பட்ட கோபம் இருந்தால் அவரோட கூப்பிட்டு கதையுங்கோ. யூடியூப் இதில் போடுறதால ஒரு மக்கள் இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு போகிற உதவிகள் துண்டிக்கப்படுது. இங்கே எங்களோட வாதாட ஒரு சிலர் என்னோட வாதாடுறாங்க என்னென்னா, ஏன் நீங்கள் கதைச்சி போட்டு நேரடியாக நம்பர் கொடுக்கலாம்னு. நேரடியாக நம்பர் கொடுக்க சொன்னாலும் கிருஷ்ணா கொடுக்குது ஒரு சிலருக்கு. மற்ற நம்பர் கொடுக்காத ஒரு காரணமும் சொல்லியிருக்கேன்னால், ஒரு கஷ்டப்பட்டவங்க 4 பேர் 1000 10 பேர்கிட்ட காசு அனுப்புகிறோம்னா அந்த கணக்கு ஒரு தொகை போய் ஒரு ஆளுக்கு செய்கிறதுக்குள்ள அந்த ஒரு ஆள் தான் முன்னேறுது. அப்போ ஒரு கணக்கான தொகை இவருக்கு இவ்வளவு தான் தேவை, இவ்வளவு தேவை, அதை பிரித்து கொடுக்கும்போது மக்களுக்கு நன்மை அடைய முடியுது. எத்தனையோ மக்கள் அதால் நல்லா இருக்குது, வீடு கட்டி இருக்கிறாங்க, ஒரு கடை ஓட்டிருக்காங்க, அப்படி ஒவ்வொரு தரம் ஒரு நல்ல நிலைமையில் வந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு ஈர பிரச்சனை அந்த குழந்தை பிள்ளைங்களுக்கு எல்லாம் காசு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு நல்ல விஷயம் செய்கிறவங்க சரி ஒரு சொல்லு புளியண்டா அதை கோல் பண்ணி கதையுங்கோ. ஒவ்வொரு மீடியாவை நீங்கள் வந்து இதுக்காக கதைக்கிறது கூடாது என்றது தான் எங்களோட கேள்வி. நாங்கள் உதவி செய்கிறோம் தான், அதை இந்திய மக்கள் அது செய்யாதவர்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காதவர்கள் இன்றைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நிற்கிறது. அதை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ முடிச்சுக்கொள்ளலாம். மீண்டும் அந்த இனிமேல் இப்படி செய்யாதீங்கள். அவர் வளர்ந்து வந்த இளமை அவருக்கு இதை விட்டுட்டா இவ்வளோ படித்த வேறு வேலை செய்ய முடியும். அதுக்காக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனியாவது அவர் சின்ன பிள்ளைன்னா நீங்கள் கால் பண்ணி கதையுங்கோ. என்னென்னு நீங்களும் அதைத்தான் செய்கிறீங்க, நாங்களும் அதைத்தான் செய்கிறோம் அண்டு சொல்கிறோம். வேறு என்னத்தை சொல்கிறேன், நாங்கள் வந்து சும்மா வீடியோ சும்மா எடுத்து போடுறோம். இன்றைக்கு கிருஷ்ணா கதைச்ச என்னென்றால் அவர் ஒரு நல்ல மனிதர், நாங்கள் உதவி செய்வோம். ஆனால் நாங்கள் அதில் ஒரு சிலர் நாங்கள் எங்களோட காசு கிடைக்கலைன்னா நீங்கள் கால் பண்ணி அதில் ஒரு வேண்டாம் பொறுப்பை ஒரு ஆள் 2 பேர் எடுத்து சில இது வீடியோ போடுறதால மீடியா எல்லோரும் நீங்கள் சேர்ந்து யூடியூப்பில் பார்க்கண்டு அந்த விஷயத்தை எடுத்து மட்டும் எல்லோரும் கதைக்கிறீங்க. அந்த பின்னுக்கு நல்லது என்ன சொல்லப்பட்டது இது ரெண்டும் இந்த ஃபுல் வீடியோ தரும் பார்க்கல. அதில் கதைச்ச முழு பேரும் அதை நீங்கள் பார்த்துருந்தால் ஓகே. அதில் 3 வசனம் கூட அந்த 3 வசனத்தையும் தான் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க. அது என்னத்துக்காக சொல்லப்பட்டது, என்ன நன்மைக்காக சொல்லப்பட்டது, ஒரு லவன்றியா இல்லை அம்மாவோட கஷ்டப்படுறா அந்த அம்மாவுக்கு நீ ஆறுதலாக இருக்கணும், அது ஒரு கருத்துக்காக அது சொல்லப்பட்டது ஒழிய அதில் கொச்சப்படுத்துவதற்காக இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த முழுசாக அந்த வீடியோ பாருங்க. அதில் புலை இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிப்பும் கேட்டுட்டு போகணும். அந்த லைக் ஒரு சந்தோஷத்தை உதவியை செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு தரம் உணர வேணும். நாங்கள் இன்னும் இந்த இடம் உறவுகள் வந்து எவ்வளவு உதவி செய்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில். நீங்கள் ஒவ்வொரு தரம் நீங்கள் இப்படி தூக்கினால் இந்த உதவி திட்டங்கள் நீக்கப்படும். நின்று தண்டால் அந்த மக்கள் எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் மத்தியில் வாழ்வார்கள். நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்துருந்தாவைக்கு தெரியும். அன்றைக்கு குடும்பத்தோட தூக்கு போட நின்ற பிள்ளைகள் அந்த கிருஷ்ணா போனபடியே அது இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு. அது குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அவர் அடிவாரத்தை நீங்கள் விசாரிக்கிறீங்கன்னு சில பேர் கேட்குறீங்க. விசாரிக்காமல் கொடுத்தால் சில பேர் பொய் சொல்லி காசை வேண்டலாம். ஏனென்றால் அங்கு வெயில் குளிரில் நாங்கள் நின்று காயிற அந்த சிந்தி அனுப்பப்படுற பணங்களில் தேவையில்லாமல் போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த விசாரணைகள் போகுது. போலீஸும் இல்லை, எதுவும் இல்லை. நாங்கள் அப்படி செய்ய சொல்லின்னு சொல்லி அவர் பண்ணாதான் கதைக்கிறதாங்கள. சில இடத்துல இந்த இடத்துல சந்தோஷமாக கதைக்கணும், அழுகிறவையோட சந்தோஷமாக கதைக்கணுமெண்டா ஜோக் கதைகளை சொல்லி ஒரு நக்கல், அதை சில பேர் நக்கலாக எடுத்துக்கொள்கிறாங்க. அது ஒவ்வொருத்தர் புரிஞ்சு கொள்வது தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இனியும் அவரை ஒரு நல்ல நிலைமையிலோ அதை வந்து செய்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு கதைக்கணுமென்ற ஒரு எனக்கு ஆதங்கத்தில் கதைச்சிருக்கோம். புலை இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் நல்ல விஷயத்தை செய்கிறவர்களுக்கு முன் கொடுக்கணும். ஒரு புலா விட்டால் அதை கால் பண்ணி இந்த தம்பி இன்னும் புலா விட்டுட்டாய் என்று அது ஒரு காசு செய்யுங்கோ. இல்லாட்டி என் காசை தவறப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி கதையுங்கோ. அவர் கால் எடுக்கலை என்றால் மெசேஜில் போடுங்க. அவங்க
ஒரு கிழமைக்குள்ளே இப்படி ஒரு மெசேஜ் வரும். ஏன்னா இத்தனை ஆயிரம் பேர் கால் பண்ணுறாங்க அன்பில் கதைக்கிற ஒரு குழந்தை புள்ளியல் கொடுத்து கிருஷ்ணாண்ட வீடியோ பார்த்து சந்தோஷப்படுது என்றால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உணர வேணும். அந்த வீடியோவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்குறது எத்தனையோ உள்ளங்கள் இரவு 12 மணி ஆகும் எங்களுக்கு இங்கே வந்து சேர பார்க்குறோம் என்றால் அந்த வீடியோவை நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் எதிர்பார்த்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் கிருஷ்ணா அதுக்காக சில பேர் வந்து சொல்கிறீங்க என்ன மாப்பியா கும்பலண்டு வெளிநாட்டில் இயங்குதண்டு. அந்த மாப்பியா கும்பல்ன்றது இல்லை, அது ஒரு அன்பில் அமையப்பட்டது தான் இந்த என்னென்னு சொல்ல எங்கள் உறவுகள். அப்போ அந்த அன்பால் தான் நாங்கள் அவரை பற்றி கதைக்க வேண்டியா இருக்கொழிய மற்றபடி அந்த மாப்பியா கும்பலோ ஒன்றுமே கிடையாது. ஓகே, இனியும் இப்படி செய்யாமல் அவருக்கு ஒரு நல்ல கருத்தை நீங்கள் எப்படியும் முழுதாக வீடியோ பார்த்துட்டு கதையுங்களேன்னு தான் சொல்கிறோம். ஒரு பிள்ளைகள் இருந்தால் அடுத்து கதையுங்கோ, மன்னிப்பு. ஓகே, பாய்.